안녕하세요 ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம டேயாங் எஃப்எஃப்னா சைலண்ட் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் க்ரௌன்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பரபரப்பாக சுற்றிட்டுருக்காங்க, அவ்வளோ டென்ஷனாக சுற்றிட்டுருக்காங்க. ஏன்னா டேயாங் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண வீடியோவை லீக் பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு டார்க் வெப் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணியிருப்பார். அங்கெல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, கொலை பண்ணுறது அதெல்லாம் ரசிப்பாங்க. பட் அது ஜஸ்ட்டு ஆக்டிங் அப்படின்ட்டு மட்டும்தான் சில பேர்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அது உண்மைன்னு நிறையா பேருக்கு தெரியறதில்ல. உண்மைன்னு தெரிஞ்சால் கூட சில பேர் ரசிக்கிறதுக்காண்டியே சைக்கோத்தரமாக அதெல்லாம் பார்த்துட்டு ரசிப்பாங்க. ஸோ அப்படி இது பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு இருக்கால, இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய பணக்காரி. நிறையா பேருக்கு தெரிலனாலும் கொஞ்சம் பேருக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணை. ஸோ அதனால தான் அதில் பார்த்துட்டு இருந்தவங்க ஒருத்தங்களுக்கு இது அந்த பொண்ணு இல்லை, ரீசெண்டாக கூட தொலைஞ்சு போனாலே அப்படின்ட்டு நாங்கள் அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ போலீஸ்க்கு இந்த விஷயம் கிடச்சோன்னே அவங்க எல்லோரும் பதறிட்டாங்க. இது ஜஸ்ட் கிட்னாப் கேஸ் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பணத்தை கடத்தி அந்த பணத்தை பிடுங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் இப்போது அந்த பொண்ணு செத்துட்டான்ற மாதிரியெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆனதுனால எல்லோரும் பதறி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சு, அதோட ஐபி அட்ரஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறதுக்காண்டி தான் போலீஸ் எல்லாருமே பரபரப்பாக தேடிட்டுருக்காங்க. அதோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு பிளேஸாக காமிச்சிட்ருக்கு. ஸோ எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க. நீங்கள் அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில், நான் போலீஸை பார்க்கணும், அந்த பெரிய போலீஸ் பார்க்கணும், இன்சார்ஜில் இருக்காரே அந்த போலீஸை பார்க்கணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது தான் ஏதோ நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் கான்ஸ்டபிளும் போலீஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ் அங்கே தான் கம்ப்யூட்டரில் எல்லோரும் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அங்கே பரபரப்பாக இருக்காங்க. போலீஸும் டென்ஷனில் எல்லாரையும் கத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நீங்கள் அங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க. போலீஸ்கிட்ட அந்த கான்ஸ்டபிள், சார் இந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? யோ நீ வேற கம்முன்னு இரியா, நானே அவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், நீ வேற தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காத, அந்த பொண்ணெல்லாம் அப்புறம் மீட் பண்ணுறேன், அனுப்பி விடு. இல்லை சார் அந்த பொண்ணு இந்த கேஸை பற்றி தான், போதும் நிறுத்துறியா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. அவர் என்னமோ உனக்கு பிரச்சனை சார், அது அன்றைக்கி நான் சொன்னேனே அவன் பேர் கூட டேன்னு சொன்னீங்களே, அவன் தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மேடமை கழுத்தி வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் அவனை பிடிங்க, அந்த மேடமை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த போலீஸ் டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாருமா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவரெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வேணால் கூட போய் அவங்கக்கிட்ட நம்ம விசாரிக்கலாம், அதை விட்டுட்டு எவிடன்ஸும் இல்லை எதுவுமே இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இது ஒன்றும் கிட்னாப் கேஸ் கிடையாது, இது கொலை கேஸு, அது ஞாபகம் வச்சுக்கோ, இதில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க. அப்போ கிளம்புமா நீ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு போலீஸ் அங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட, என்னாச்சு அண்ணா ஏதோ சொல்கிறாரு எனக்கு புரியல. அது இல்லைம்மா, அந்த பொண்ணு இருக்கால அந்த பணக்காரி, அந்த பொண்ணை கடத்திட்டு போய் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க மர்மமான முறையில். கொலை பண்ணுறவன் மாஸ்க் வேறு ஏதோ போட்டிருக்கான், அந்த வீடியோ தான் லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சு, அந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணாங்க, அதோட நெட்வொர்க் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லோரும் இவ்வளோ பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. நீ வேற தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கிளம்பு அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் என்ன கொலை கேஸா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அந்த கொலை பண்ண வீடியோ ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து அப்படியே மிரண்டுட்டீங்க. என்ன இது கொலை கேஸா, நான் கூட கிட்னாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் நினச்சேன். அப்போ இந்த கொலைக்கும் அவனுக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் திக்குனாயிடுச்சு. அப்போது அவன் தான் கடத்திட்டு போய் இப்படி கொலை பண்ணுறானா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்களுக்கு முழு சந்தேகமோ டேயாங் மேலே தான். ஆனால் உங்களால் முழுசாகவும் நம்ப முடியல. அவர் கடத்திருப்பாரானே உங்களுக்கு ஒரு 50% தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு உங்களுக்கு சத்தியமாக நம்ப முடியல. பட் உங்களுக்கு அவர் தான் இதில் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்காருன்னு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ நீங்கள், சார் நீங்கள் அவனை விசாரிங்க, அவன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான், சீக்கிரமாக அவனை பிடிங்க சார், அவனை ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பட் நீங்கள் சொல்கிறத யாருமே அங்கே கேட்கல. அந்த போலீஸ் செம்ம டென்ஷனில், ஐயோ நீ வேற டார்ச்சர் பண்ணாதம்மா கிளம்பு அப்படின்றாங்க. நீங்களும் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, சொல்கிறதே கேட்க மாட்டுறாரு, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை கடத்த போகிறானோ அப்படின்ட்டு நீங்கள் பயத்தோடு இருக்கீங்க. அப்போது கண்ட்ரோல் ரூம்லேருந்து போலீஸ் சார் கண்டுபிடிச்சாச்சு, அதோட ஐபி அட்ரஸ் இந்த ஏரியாவில் தான் எங்கேயும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ போலீஸும் நிஜமாவா அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. நீங்களும்
நம்மளும் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு சைட்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. அப்போது அந்த ஐபி அட்ரஸ் ஒரே ஒரு லொக்கேஷனில் மட்டும் கிடைக்கிது. ஓகே, இப்போயே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போலீஸ் உங்களை எப்படி கூப்பிட்டு போவாங்க? ஸோ அவங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி இருக்குது, அது உங்களது தான். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போகிறீங்க. அங்கே ட்ராவல் ஆகி போகிறதுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் போல் தான் அங்கே போகிறீங்க. அந்த இருட்லேயும் அந்த வீட்டை பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போலீஸ் அந்த வீட்டையே ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஜீப் சவுண்டு தான் அந்த ஏரியாவே சத்தமாக கேட்டுட்ருக்கு. அப்போது இந்த சத்தம் டேயாங்க்கு கேட்குது. அவர் நக்கலாக சிரிச்சிட்டு வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அங்கே தான் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ டேயாங் பார்த்துட்ருக்காரு என்ன நடக்க போதோன்ற மாதிரி. அப்போது நீங்களும் வந்துட்டீங்க. நீங்கள் வந்ததை போலீஸ் பார்த்துட்டு, ஐயோ உனக்கு என்னமா பிரச்சனை, நீ எதுக்கு இங்கே வந்த, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. போலீஸும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. இருந்தாலும் உங்களை பார்க்குறத விட இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது தான் முக்கியம். ஸோ அதனால் போலீஸ் எல்லாருமே உள்ளே போகிறாங்க கன் எடுத்துகிட்டு. எதுக்கும் சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ போலீஸ், நீ மட்டும் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு போலீஸ் மிரட்டுறாரு. நீங்களும் கம்மன் வெளிலே இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பதட்டமாக இருக்குது. அவன் இங்கே தான் இருக்கணும், அவனை கையும் களவும் பிடிச்சிடணும் போலீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதை டேயாங்கும் பார்க்குறாரு. அப்போது போலீஸ் எல்லாம் டோரை நாக் பண்ணுறாங்க. பட் டோர் ஓப்பனே ஆகலை. ஸோ டோரை உடைச்சிட்டு அப்படியே உள்ளே போய் எல்லாமே தேடி பார்க்குறாங்க. அப்போ டேயாங் நக்கலாக சிரிக்கிறாரு. ஏன்னா போலீஸ் எல்லாம் டேயாங்கோட வீட்டை சோதனை பண்ண வரல, அவருக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வீட்டை தான் சோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் நக்கலாக சிரிக்கிறாரு. இது எல்லாமே அவரோட பிளான் தான். எப்படி இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சி தான் ஆவாங்க. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் சேஃப்டியாக பண்ணணும் தான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் நக்கலாக சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன போதோன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ போலீஸ் எல்லாம் சோகமாக வெளில வராங்க. நீங்கள் என்னாச்சு சார், பிடிச்சிட்டிங்களா, அவன் உள்ளதான் இருக்கானா, எங்கே அவன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ நீ வர ஏமா இப்படி பண்ணுற, தப்பான இன்ஃபர்மேஷன், ஐபி அட்ரஸ் தப்பாக இருக்குது, வேணும்னே தான் அந்த கல்ப்ரேட் இப்படி பண்ணி வச்சுருக்கான், அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் ஏமாந்து போயிட்டீங்க. அப்போது உங்களை எல்லாரையும் யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தோன்றதுனால நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அந்த ஜன்னலை. அப்பட்டையும் கரெக்டாக அந்த ஜன்னலை மூடிட்டு உள்ளே போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. யாரோ இங்கே நின்று நம்மளே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, யார், ஒருவேளை இந்த வீட்டில் அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் டோரை நாக் பண்ணுறீங்க. டோரை ரொம்ப நேரமாக நாக் பண்ணுறீங்க. அப்போது டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா உள்ளே டேயாங் கூட ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணு தான் வந்து ஓப்பன் பண்ணுறா. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அப்பாவித்தனமாக கேட்குறா. நீங்கள் அது நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கியா, இல்லை வேறு யாராச்சும் உங்க கூட இருக்காங்களா? ஏன் கூடயா? ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே பயப்படுறா. ஸோ நீங்களும் அதை புரிஞ்சுட்டு, சரிம்மா பயப்படாத, ஒன்றும் இல்லை, சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ண போகிறா. அப்போ நீங்கள் அந்த ஹாலில் ஒரு பெரிய ஃபோட்டோ மாட்டிருக்கிறத பார்க்குறீங்க. அதில் அம்மா அப்பா அப்புறமா ஒரு பையன் அப்புறம் தங்கச்சி அப்படின்ட்டு அழகான ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்குறீங்க. அதில் அங்கே ஒரு பையன் இருக்கான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஹிட் ஆகுது. இவனை பார்க்கும்போது யாரோ மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. அப்போ அந்த பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறா. அப்போ டேயாங் வந்துட்டு, என்ன பயந்துட்டியா? இல்லை நான் பயப்படல. சரி போய் தூங்குப்போ, இதை பற்றி யோசிக்காத, அண்ணன் இருக்கேன், இதை பற்றி பயப்படாத அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துறாரு. ஸோ அந்த பொண்ணும் போய் தூங்க போயிட்டா. டேயாங் தன்னந்தனிமையாக அந்த ஹாலில் நின்றுட்டு ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன நடந்தாலும் என்னையெல்லாம் பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. எங்கிட்ட நீங்கள் ஸ்கூட்டியில் அதே யோசிச்சுட்டு தான் போயிட்டுருக்கீங்க. இது ஜஸ்ட்டாக கிட்னாப் கேஸ்ன்னு பார்த்தா கொலை கேஸுன்றாங்க, இதெல்லாம் நிஜமாக தானா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் அந்த பெரிய ஃபோட்டோவில் பார்த்த அந்த பையன் தான் ஞாபகம் வரான். அந்த பையனை பார்க்க அது அவனை மாதிரியே இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு டேயாங் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் டேயாங் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே டோட்டல் சேஞ்சாக இருக்கார். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதுதான் ஞாபகம் வருது. ஒருவேளை அது அவனாக இருக்குமோ? ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே. அவனை மாதிரி தான் இருக்குது, பட் அவனை மாதிரி இல்லை. அவன் தானா இல்லை அவன் இல்லையா?
நாம தான் ரொம்ப குழப்பிக்கிறோமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசித்தே போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் சைடில் நிப்பாட்டிட்டு ஃபோன் அட்டன் பண்ணால் உங்கள் அம்மா தான். ஏ வையன், எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர, சீக்கிரம் வரமாட்ட? இங்கே உன் தங்கச்சிங்கெல்லாம் பசியில் இருக்காங்க, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. நீ எல்லாம் என்ன பொண்ணோ தெரில, உன்னையெல்லாம் எதுக்கு நான் பெற்றணுன்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. 10 மணி ஆச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை பற்றி கூட விசாரிக்காமல் அவங்க உங்களை கரிச்சு கொட்டுறதுலே தான் இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பழகி போனனால சரிம்மா ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம வேலைக்கெல்லாம் போகாமல் இப்படி கட்டடிச்சிட்டு சுற்றிட்டுருக்கோமே, இதெல்லாம் தெரிய வந்தால் அவங்க என்ன திட்ட போகிறாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் அந்த பயத்தோடையே நீங்கள் அவங்களுக்காண்டி சாப்பிடலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க உங்கள் கையில் இருக்க எல்லா பார்சலும் பிடுங்கிட்டாங்க. உங்களுக்கும் தான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் அது கேட்கக்கூட விருப்பம் இல்லாமல் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவங்களும் உங்களை பற்றி கண்டுக்காமல் எல்லா சாப்பாடும் காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கின பிறகு தான் வெளில வந்து சாப்பாடு இருக்கான்னு பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் இன்றைக்கும் சாப்பாடு இல்லாமல் அங்கே இருக்க ஒரு ப்ரெட் எடுத்து தான் சாப்பிட்டு போய் தூங்குறீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வழக்கம் போல் அந்த மாலுக்கு தான் வேலை பார்க்கறதுக்காண்டி வரீங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே டியாங் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னவா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் திரும்பியும் உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குற, போய் வேலை பாரு, வேலை பார்க்குறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்ட்டு அதட்டுறாரு. நீங்களும் பண்ணுறதெல்லாம் பொறுக்கித்தணும், இதில் இது வேறு அப்படின்ட்டு நீங்கள் முணங்கிட்டுருக்கீங்க. அவர் என்ன சொன்ன அப்படின்ட்டு டெரராக கேட்குறாரு. உங்களுக்கு அவரை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு வேலை பார்க்க போயிட்டீங்க. அதுக்கப்புறம் டேங் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் கண்ணு வச்சுட்டு தான் இருக்கீங்க. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போது அவர் போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே அவருக்கு தெரியாமையே பின்னாடி போகிறீங்க. அவர் சடனாக அவர் திரும்பிட்டாரு. உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறீங்க? அது வந்து சார், அது வந்து நான் இதோ இந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு வந்தேன். அப்போ டியாங் திரும்பி பார்த்தா அங்கே ஸ்டோர் ரூம் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கடைக்கு வாங்கிட்டு வர எல்லா ஸ்டாக்ஸுமே அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ டியாங்கும் நீ எதுக்கு வர, இதெல்லாம் மேனேஜர் தானே பார்த்துக்கணும். இல்லை அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால தான் என்னைய அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி அனுப்புனாங்க. சரி ஓகே, அப்போ ரெக்கார்ட் புக் எங்க? அது வந்து ஐயோயோ வசமாக மாட்டிக்கிட்டோமோ. அது சார் நான் ஃபோன்லேயே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு ஃபோனை காமிக்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவரோட ரூம்குள்ளே போயிட்டாரு. அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் தான் அவரோட கேபினும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டாரு. நீங்கள் அப்பாடி தப்புச்சோண்டா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இவனுக்கு மட்டும் நம்ம மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா முடிஞ்சுது, நம்மள என்ன பண்ணியிருப்பானோ இவன் அப்படின்ட்டு நீங்கள் செம்ம பயத்தோட தான் உள்ளே கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிட்டு உங்களோட படப்படப்பெல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து போக போகிறீங்க. அப்போ பின்னாலேருந்து சவுண்ட், நில்லு. திரும்பி பார்த்தா டியாங் தான் செவத்தில் சாஞ்சு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் என்ன சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், நீ ரெக்கார்டு எடுத்தியா அப்படின்ட்டு சந்தேகமாக கேட்குறாரு. சார் எடுத்துட்டேன். அப்போ காமி. இப்போ நான் எங்கே போவேன் ரெக்கார்டுக்கு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க. ரொம்ப நேரமாக அங்கே உள்ளே தேடிட்டுருக்கீங்க. அவர் என்ன இவ்வளோ நேரமா? இப்போ தானே நீ எல்லா ஸ்டாக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு அதை கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்த. இப்போ என்ன அதை தேடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனை வெடக்குன்னு பிடிங்கி பார்த்தா அதில் நீங்கள் ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்த மாதிரி இருக்குது. அப்போ அவர் பார்க்குறாரு. ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை கொடுத்துட்றாரு உங்களுக்கு. அப்பா அடி என்றைக்கோ எடுத்தது இன்றைக்கி என்னையே காப்பாற்றிருச்சுடா அப்பா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடிக்கிறீங்க. அது உங்கள் ஃபேஸ்லேயே நல்லாவே தெரியுது. அவர் என்ன ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போல், உனக்கு எந்த வேலையும் இல்லையா? இருக்குது சார். சரி அதெல்லாம் இருந்துட்டு போய் எல்லா ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாத்தையும் எடுத்து என் கேபினுக்குள்ளே வா. நான் எல்லாத்தையும் க்ராஸ் செக் பண்ணோம். மேனேஜரையும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என் கேபினுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் ஓகே சார் அப்படின்றீங்க. ஆனால் இப்போ எதுக்கு இவன் கூப்பிட்றான்? இவனுக்கு ஒரு வேளை நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ? இதுக்கு மேலே இவன் முன்னாடி நம்ம இப்படி நடந்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளையும் என்ன பண்ணுவான்னு தெரியாது. நாம் எதுக்கு போயிட்டு மேனேஜர்லேயே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டியாங் கேபின் கதவை திறந்தவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு உன்னே தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன், புரிஞ்சுதா? நீ தான் எடுத்துகிட்டு வர என் கேபின்குள்ளே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாரு. நீங்கள்
அட பாவி என்னை எதுக்குடா கூப்பிட்ற அப்படின்ட்டு தான் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் வேறு வழியில் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் புக்கு அப்புறம் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் டியாங் கேபின் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. பட் உள்ளே போகிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் தைரியமாக இருக்கிற மாதிரி நினச்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னா டியாங் திரும்பி நின்றுட்டு ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அதை தான் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவரோட அந்த பேக் வியூ உங்களுக்கு செம்மையாக கவுந்து இழுத்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே மேம்பந்து போய் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவர் யதார்த்தமாக திரும்ப நீங்கள் அவர் திரும்பினதில் கையில் இருக்க ரெக்கார்டு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுருவீங்க. பதறிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ அவரும் உங்கள் கிட்ட வந்துட்டு உனக்கு அறிவில்லை அப்படின்ட்டு அவரும் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் விடாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன என்ன நீ அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஷர்ட்டை போடுங்க அப்படின்ட்டு திரும்பி நின்றுக்கிறீங்க. அவர் அது என்னோடய இஷ்டம் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஷர்ட்டை போடுங்க. ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி நிற்கலாமா? ஏன் நீ இதுக்கு முன்னாடி எந்த பையனையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லாத மாதிரி நடிக்காத. உங்களை மாதிரி பொண்ணுங்க பற்றியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆம்பளைங்க பின்னாடி அலையிறவங்க தானே அப்படின்ட்டு டயாங் சொல்ல அவங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் அப்படியே திரும்பி இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லா பொண்ணுங்களும் இன்னும் அதே மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக அந்த ரெக்கார்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் டேபிளில் வைக்கிறீங்க. சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போக போகிறீங்க. அவர் நில்லு, புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது யார், இங்கே நில்லு அப்படின்ட்டு ஷர்ட்லெஸ்ஸாகவே அங்கே போய் டேபிளில் உட்காந்துட்டு அங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படியே டேபிளில் சாஞ்சு ஒரு புக்காக எடுத்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எவ்வளோ தான் அவர்கிட்ட கோப்படுற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டால் கூட அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ரசிக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா அப்படியே 6 பேக்ஸ் பாடி, செம்ம வெள்ளையாகவும் அதில் ஒரு ஹேர்ஸ் கூட இல்லாமல் க்ளீன் ஷேவ் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது ரசிக்கணும்னு தான் தோணுது. பட் இதுக்கு இவனை போய் நம்ம ரசிக்கிறோம், இவனை பற்றி கண்டுபிடிக்கணும் தானே வந்தோம். லூசு வையன் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் அங்கே ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு கண்ணை வச்சே அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் அந்த எல்லோ புக் எடுத்துதா நீங்கள் கேட்காம அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா? அவர் ஒன்றை தான் அப்படின்ட்டு டேபிளில் ஜோராக அடிக்கிறாரு. நீங்கள் இதா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அவர்கிட்ட போக போகிறீங்க. அப்போது அப்படியே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டீங்க. அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க எல்லா பேப்பர்ஸும் கீழே செதறி போச்சு. நீங்கள் ஐயோயோ அப்படின்ட்டு பதறிட்டே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அவர் டேபிள் கீழெல்லாம் போய் எடுத்துகிட்ருக்கீங்க. அவர் சேரில் உட்காந்து தான் பார்த்துட்ருக்காரு நீங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையும். நீங்கள் எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே வெள்ளான்னு பார்த்தா அவர் காலுக்கு 2த்துக்கும் நடுவில் நீங்கள் அப்படியே தலையை நொழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் வெளியா அப்படியே வெளில வரீங்க. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க சிரிப்பு தான் வருது. லைட்டாக சிரித்தாலும் அப்படியே மறுபடியும் அவரோட கோல்டு எக்ஸ்ப்ரெஷனே வச்சுட்டு உனக்கு ஒரு வேலை உருப்படியாக பண்ண துப்பு இல்லையா, நீ எல்லாம் என்ன தான் எனக்கு புரியல கொடு அப்படின்ட்டு உங்கள் கையிலேருந்து அந்த புக்கை வாங்கிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போது டோர் நாக் ஆகுது. அப்போ டேயாங் போய் டோர் ஓப்பன் பண்ணுப்போ. சரி அப்படின்ட்டு நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு சர்வெண்ட் தான் உங்கள் கையில் ஒரு ஷர்ட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஷர்ட் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க இது டேயாங் சார்து தான், அவர் ஷர்ட்டில் காஃபி கொட்டிடுச்சு, ஸோ அதனால தான் வேறு ஷர்ட்டை போய் எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் டேயாங் சார்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அதுக்கு தான் இவன் ஷர்ட்டில் சார்ந்தானா, நான் கூட நம்மளை மயக்கிறதுக்கு தானோன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. அப்போ டேயாங் என்ன அங்கே நின்று என்ன கனவா காண்ற? இல்லை உங்கள் ஷர்ட் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் ஷர்ட்டை மாட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு விஷயத்த அப்படியே மறைக்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ஷர்ட்டெல்லாம் மாட்டிட்டு என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற போல்? எதுக்கு சார், நீ என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ அதை சொன்னேன் அப்படின்ட்டு அவர் போய் டேபிள் உட்கார்றாரு. நீங்கள் ஒரு வேளை நம்ம மனசில் நினைக்கிறத கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்ட்டு தான் நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போது அவர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போ. ஓகே சார், வேறு ஏதாச்சும்? இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் தேவையில்ல. அப்புறம் அது ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ அவர் வயன் ஒரு நிமிஷம்
என்ன சார் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவர், இங்கே பாரு, நான் நேற்று உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன். எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொன்னல, அது நான் சும்மா தான் சொன்னேன். நீ என் மேலே சந்தேகப்பட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்த. நீ என் மேலே தான் சந்தேகப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் விளாண்டு பார்க்கலான்னு தான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பணக்காரன், எனக்கு அந்த பொண்ணோட சொத்து தேவைன்னு எந்த அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் மனசில் அப்புறம் எதுக்கு இந்த மாலை எழுதி வாங்கினானா அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓட்டிகிட்ருக்கிறது அவர் கேட்டுச்சோ என்னமோ. அதுக்கப்புறம் இந்த மாலை நான் ஒன்றும் வேணும்னே கேட்டு வாங்கலை, அவளே தான் எனக்கு இந்த மாலை கொடுத்தா, ஜஸ்ட்டு கிஃப்டாக கொடுத்தா, அவ்வளோதான். மற்றபடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் வேறு எந்த டீலிங்கும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி அவளை நான் கடத்தவோ செய்யலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருந்தா அப்படின்ட்டு தான் ஜஸ்ட்டு ஒன் டே ஆச்சும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டேன். எதுக்கு அந்த பொண்ணோட ஆசையை உடச்சிட்டு அப்படின்ட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. புரிஞ்சுதா? நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத, உன்னோட வேலையை பட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ கிளம்பலாம். ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனோடையே வெளில வரீங்க. இப்போ எதுக்கு இவன் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறான்? பட் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இவன் தான் இருப்பானோன்னு. பட் இவரே இப்படி சொல்லிட்டாரே, இவர் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் மோசமாக தெரியல. நாம் தான் ஓவர் திங்க் பண்ணி இவர் மேலே சந்தேகப்பட்டோம் போல். சே, இவரை போய் சந்தேகப்பட்டோமே. இதனால தாண்டி இவன் உன்னால் டிடெக்டிவே ஆக முடியல. பாவப்பட்டவங்க மேலெல்லாம் நீ போய் சந்தேகப்படுற, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்றாரு, அவர் மேலே போய் சந்தேகப்பட்டுட்டியே. பட் இருந்தாலும் அவர் பார்க்க அழகாக தான் இருக்கார். நான் இத்தனை நாளாக கொஞ்சம் அவரை சந்தேக நோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவர் அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பேர் வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்ஷாகவே ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் நீங்கள் சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறீங்க. எங்கள்கிட்டையும் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அதாவது அவர் உங்ககிட்ட எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் சேஃபாக தான் இருக்கார், அவர் மாட்டிக்க மாட்டார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே பர்ஃபெக்ட் அண்ட் க்ளீனாக எல்லாத்தையும் அழிச்சு தான் வச்சுருக்காரு. அவர் மாட்டிக்க மாட்டார்னு 100% எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் சென்டரில் வந்து கொலைப்பொடி பண்ணிவிட்டு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்ட்டு தான் அவர் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லி விட்டுருப்பாரு. இதுக்கு மேலேயாச்சும் அவரோட விஷயத்தில் தலையிட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் இப்போ நக்கலாக சிரிச்சிட்டு கேமராவில் தான் நீங்கள் போகிறத பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு நீங்கள் அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடி ஏதோ கண்டுபிடிக்கிற அது இதுன்னு போனேன், கண்டுபிடிச்சிட்டியா? கொஞ்சம் பயந்துட்டே போன மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா உன் மூஞ்சில் எந்த பயமும் இல்லை, சிரிச்சிட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறா. நீங்கள் அது 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 அப்படின்ட்டு நீங்கள் இழுத்துட்டே இருக்கீங்க. என்னடி இப்படி இழுக்கிற, கொஞ்சம் என்னன்னு தான் சொல்லி தொலையேன். அது எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் ஒரு பெரிய க்ரஷ்ஷாகவே மாறிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவள் புரியாமே அவங்க பார்த்துட்ருக்கா. நீங்கள் என்னடி என்னவா, நிஜமாவா தானா? ஆமாம், நிஜமாதான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவள் கொஞ்சம் சத்தமாக, வயனுக்கு க்ரஷ்ஷாக டியாங் சார் மேலே அப்படின்ட்டு ஜோராக சொல்லிட்டா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அடி பாவி, ஏண்டி இவ்வளோ ஜோராக சொன்ன அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மேனேஜர் எட்டி பார்த்துட்டு, என்ன நிஜமாவா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக அவங்க வராங்க. என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஷாக்கிங்காக வராங்க. ஏன்னா நீங்கள் இதுவரையும் எந்த பையனை பார்த்தும் அட்மையர் ஆகி எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இதுவரையும் சொன்னதே இல்லை. ஏன்னா எப்போவுமே ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு சாப்பிட கூட டைமே இருக்காது. அவ்வளோ பரபரப்பாக சுற்றிட்டு இருக்க ஆள் இப்போ ஒருத்தனை பார்த்து பிடிச்சிருக்குன்றாலே அப்படின்ட்டு தான் எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு, நிஜமாவா அவரை பிடிச்சிருக்கா, பரவாயில்ல, உன்னோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டுலாம் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் ஆமாம், அவர் அழகாக இருக்கார், அவரோட அந்த கண், மூக்கு, அவரோட அந்த லிப்ஸு, அப்புறம் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஐயோ வயன் வைக்கப்படுறாளா அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமாகவும் உங்களை கிண்டல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சும்மா இருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை வேலை பார்க்க விடுங்க போங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரையும் துரத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எங்களை பற்றி நினச்சிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப்ல லவ் கண்டென்ட் வேணுமா இல்லை ஜஸ்ட்டு த்ரில்லர் அந்த மாதிரியே போட்டுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா லவ் இருந்தால் தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.